3-4 பேர் வந்து வண்டியை நிப்பாட்டி எங்களை வந்து வழிமறித்து எனக்கு அவனங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் வேலை மாதிரி பண்ணிவிடுவோம், நாங்களால் என்னனாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிரட்டல் விடுத்து அந்த வீடியோ எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்னை அந்த மாதிரி என்னை ரிட்டர்ன் பண்ணி அந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எஸ்ஐ எஸ்பிஆர்டிஆர் நிற்கும் போதே அந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் அதனே அப்போ அந்த எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் ஸ்டேஷன்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே இவங்க இப்படி பிடிச்சாங்கன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மலாம் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்கோம், இவங்களுக்குலாம் செலவே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விட்டாங்க. அதுவுமே என்னோடய வீடியோவில் பதிவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனில் வந்து பார்த்தா ஸ்டேஷனில் உள்ள வண்டியை காணும், கேட்டால் பாஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போய்ட்டு தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. பாஸை செக் பண்ணி பார்த்தா பாஸு வழியில் அண்மை செய்தி. காவலரின் ராஜினாமா கடிதத்தால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தென்காசி எஸ்பியின் குற்றம் சாட்டி காவலர் ஒருவர் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அது ராஜினாமா கடிதம் என்று அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டத்தில் எஸ்பி ஒருவர் மீது குற்றம் சாட்டி காவலர் ஒருவர் எழுதியுள்ள ராஜினாமா கடிதம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், அந்த ராஜினாமா கடிதத்தில் காவலர் என்ன விஷயங்களை குறிப்பிட்டுள்ளார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தென்காசி மாவட்டம் சிவகிரி காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணியாற்றி வந்தவர் பிரபாகரன். இவரது சொந்த ஊர் ஆலங்குளம். இவருக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்காங்க. இவர் தமிழக ஏடிஜிபிக்கு தற்போது ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்தில் இவர் கடந்த 18ஆம் தேதி சிவகிரி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அரசின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட 2 டிராக்டர்களை பறிமுதல் செய்து அந்த வண்டிகளை சிவகிரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும், ரோந்து பணி முடிந்து காவல் நிலையம் திரும்பி வந்து பார்க்கையில் அந்த வண்டி அங்கே இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும், இது குறித்து தனது மேல் அதிகாரியிடம் முறையிட்டும் எந்த பலனும் இல்லாமல் போகவே பிரபாகரன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியதாகவும், நிலையில் முறைகேடாக மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கவே இது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காவல் அதிகாரி மணல் மாஃபியாவினருக்கு ஆதரவாக செயல்பட்டு தன்னை ஒருமையில் பேசி அவமரியாதையாக நடத்தியதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊழலுக்கு துணை போகும் காவல்துறையினரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து பணியில் பணிபுரிய தனக்கு மிகுந்த அச்சமாக இருப்பதால் பணியில் இருந்து தன்னை விடுவிக்கும்படியும் கூறி சுமார் 4 பக்க மனுவை சென்னை காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பியுள்ள சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் அந்த புகார் மனுவில் தன்னை மிரட்டியவர்கள் தொடர்பான ஆடியோ மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் காவல்துறை இயக்குநருக்கு அனுப்பியிருப்பதாகவும், இதற்கு மேல் தன் மீது எந்த தாக்குதல் நடந்தாலோ அல்லது வாகன தாக்குதல் நடந்தாலோ அதற்கு முழு காரணம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ராஜினாமா கடிதமானது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனால் தற்போது தென்காசி மாவட்ட காவல்துறை மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் பீதியும் உருவாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது சிவகிரி காவல் நிலையத்தில் இந்த கடிதத்தின் உண்மைத்தன்மை குறித்து ஏடிஎஸ்பி ரமேஷ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தற்போது ராஜினாமா கடிதம் கொடுத்த இந்த பிரபாகரன் என்பவர் ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு பிரசவத்திற்காக ஆலங்குளம் அரசு மருத்துவமனையில் தன்னுடைய மனைவி அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் அலட்சியம் காட்டியதாக அரசு மருத்துவர்கள் மீது புகார் அளித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.